என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை கன்னியா லக்கணம் நவமி திதியில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. மாதம் பிறக்கும் முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, 2ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. இந்த மாசம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது வருது. அதனால நேயர்கள் எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படிங்கறத நாம சொல்லிக்கிறோம். இந்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா சனி மங்கள யோகம் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாங்க குருமங்கள யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஜோசியத்துல சனி மங்கள யோகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஜோதிடத்தை தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது புனிதமான பார்வை, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. இந்த மாசம் அதாவது அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி, அதாவது ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகி மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு போறாரு. அங்க இருந்துட்டு 9ஆம் பார்வையா மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார். அப்ப சனி புனிதம் அடைகிறார் குரு பார்வைப்பட்டு. அப்ப சனி மங்களம் அடைகிறார். அதுதான் சனி மங்கள யோகம். சனியால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பார்க்க புனிதப்பட்ட சனி அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு தான் நாம சொல்லுறோம். அது என்ன உங்களோட ராசிக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இருக்காரு, 18ஆம் தேதி துலா ராசிக்கு போறாரு. செவ்வாய் துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிகத்துக்கு போறாரு. புதன் மாசம் முழுக்க துலா ராசியில இருக்க போறாரு. சுக்கிர சிம்மத்துல இருக்காரு, 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமா வர்றாரு. குரு பகவான் மிதுனத்துல இருக்கார், 18 கடகத்துக்கு அதிசார பயிற்சி. சனி பகவான் மீன ராசியிலையும், விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலேயே இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் பார்வை பலாபலன்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகத்துக்கு அஷ்டம சனி கழிஞ்சு 9ஆம் வீட்டுல சனி இருந்தாலும் கூட அஷ்டம சனி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. அஷ்டமத்துல சனி இருக்கும்போது பயங்கரமா அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே நல்லபடியா நடந்தது. ஆனா 9க்கு சனி போனா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும், நல்ல சனி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்கவே இல்லை. அது என்னமோ தெரியல, கடகராசிக்கு மட்டும் கெடுதல் நடக்கும்னு சொன்னா உடனே நடக்குது, நல்லது நடக்கும்னு சொன்னா அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. அது ஏன் ஜோசியரை எங்களுக்கு மட்டும் அப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த கத்தி போய் வால் வந்தது அப்படிங்கிற கதையா ஒண்ணு போனா இன்னொன்னு பிரச்சனைங்கிறது வந்துகிட்டே இருக்கு. சந்தோஷம் அப்படிங்கிறது அமாவாசை மாரி மாசத்துக்கு ஒரு நாள் தான் வருது. ஆனா கெடுதல் அப்படிங்கிறது தினம் வந்துகிட்டு இருக்கு, பஞ்சமே இல்லை. வேலைக்கு போனோம்னா வேலை செய்யற இடத்துல பிரச்சனை. நம்ம என்னதான் மாடா உழைச்சாலும் மேல உள்ள அதிகாரி நம்மள மதிக்க மாட்டான். காக்கா பிடிக்கிறவன், ஜால்ரா தட்டுறவன், வேலை செய்யாம ஓப்பி அடிக்கிறவன், இவெல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறான். நான் உழைச்சு கெட்ட பேர் வாங்கினது தான் மிச்சம். அதே மாரி சொந்த பந்தத்துல நண்பர்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி ஓடி நான் செய்யறேன். ஆனா ஏதாவது பிரச்சனைன்னா பழிய என் மேலதான் போடுறாங்க. நம்ம உழைக்கிறதுக்கு உண்டான பலனே கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ தொழில் ஆரம்பிச்சு நடத்தணும்னா உப்பு விற்க போன மழை பெஞ்சுது, காத்து விற்கிற பொறி விற்க போனேங்கிற கதையா தான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் பெருசா தொழிலையும் ஒரு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற புலம்பலோட இருந்தீங்க இல்லையா? இந்த அக்டோபரோட உங்களோட புலம்பல் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாசத்துல நம்ம தலைப்புல கொடுத்துருக்கோம் இல்லையா, சனிமங்கல யோகம் ஏற்படுது அப்படின்னு. அதோட ஒரு முக்கியமான மாற்றமா குரு பகவான் அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. என்னன்னா, இப்ப விரைய வீட்டுல குரு இருந்துகிட்டு செலவு தான் கொடுத்தார். அது சுப செலவோ அசுப செலவோ ஆகி போச்சு. கையில 10 ரூபா கூட இல்ல. வாழ்க்கையில சம்பாரிச்ச புறம் போட்டாச்சு, இல்ல விட்டாச்சு. எதுலயோ ஒண்ணுல பறி கொடுத்துருக்கணும், இல்ல எதுலயோ ஒண்ணுல முதலீடா போட்டுட்டு கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்ப அப்படியே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 1 ரூபாயா மறுபடியும் சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. அன்றாட செலவுக்கு கூட கொஞ்சம் ஒரு திருப்தியா நினைச்சதை வாங்க முடியல, போக முடியல, காசு செலவாயிடுமேனு கை பணத்தை எண்ணி செலவு பண்ண வேண்டிய சூழலா இருக்கு அப்படிங்கிற நிலைமை இருக்காது. ஏன்னா விரைய வீட்டுல இருந்த குரு பகவான் உங்களோட சொந்த ராசிக்கே வரப்போறார். பொதுவா ஜென்மத்துல குரு இருந்தா நல்லது செய்ய மாட்டார், அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆனா கடகராசிக்கு மட்டும் ஜென்மத்துல குரு இருந்தா நல்லது செய்வார். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் ஜென்மத்துல குரு இருக்கும்போது நல்லது செய்வார். ஏன்னா அந்த 2 வீட்டுக்கும் அவர் அதிபதி, சொந்த வீட்டுக்கு நன்மை அப்படிங்கறத செய்வார். அந்த 2 வீட்லயும் அவர் ஆட்சி பெற்றுவார். கடகராசிக்கு ஏன் நன்மை செய்வார் அப்படின்னா, கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உச்ச வீடு.
அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று நன்மைகள் செய்யும் போது அதோட காரகத்துவம் அப்படிங்கிறது முழு பலம் அடையும். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களோட சொந்த ராசியிலேயே உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது வாரி கொடுத்துருவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவே ராசிக்குள்ள உச்சமடைகிறாருன்னா நீங்க வாழ்க்கையோட உச்சத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது. உச்ச குருவோட ஆட்டம் அப்படிங்கிறது உங்களை உச்சத்துல ஏற்றி வைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா கூட உச்சபட்ச பதவிகள் அடையலாம். அது மாதிரி அரசியல்வாதிகள்லாம் பழிச்சிடுவாங்க. மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும். போன பரீட்சையில மார்க் கம்மியா எடுத்தேன், இந்த பரீட்சையில டப்புன்னு ஓடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10வது இடத்துல இருக்கிறவங்க கூட ஒரு 2வது இடத்துக்கு 1வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி 9ஆம் வீட்டுல சனி இருந்துகிட்டு வீடு கட்ட விட்டுருப்பாரு உங்களை. ஆனா வீடு கட்டினதுல கடன் வாங்க விட்டுருப்பாரு, இல்லைன்னா பேங்க்ல லோன் வாங்க விட்டுருப்பாரு. இதெல்லாம் எப்படி அடைக்க போறோம்னு தெரியல. நம்ம ஒரு 10 லட்சம் கணக்கு போட்டோம், அது 5 லட்சமா போச்சு. 5 லட்சம் எங்க கடன் வாங்குறது, எப்படி அடைக்கிறது, என்ன தெரியலையே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சனி இப்ப குருபார்க்க மங்களம் அடைஞ்சிட்டார். அதனால சனி மங்கள யோகம் ஏற்பட்டு உங்களோட எல்லா கடன் அப்படிங்கறதும் அமையும். அது மாதிரி கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், வாகன யோகம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது. அதோட குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலன் கூட இல்லையா. உங்களோட சொந்த ராசிக்கு வர்ற குரு 5, 7, 9 இந்த வீட்டெல்லாம் பார்த்துறாரு. அப்படிங்கறதால அதி அற்புத யோகம் அப்படிங்கறதையும் கொடுப்பார். 5ஆம் இடத்துல பூர்வீக சொத்து சேரும். புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல திருமண யோகத்தை கொடுப்பார். திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுப்பார். பிரிந்த கணவன் மனைவிகளை ஒன்னு சேர்த்து வைப்பார். நல்ல நண்பர்களை கொடுப்பார். கூட்டு தொழிலை உருவாக்கி கொடுப்பார். 9ஆம் வீட்டுல சனிய குரு பார்க்க எல்லாம் சுபம் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா பெரும்பகுதி நாட்கள் துலா ராசியில செவ்வாய் இருக்க போறார். அதாவது 27 தேதி வரைக்கும், அக்டோபர் 27 வரைக்கும் அங்கதான் இருப்பாருங்கிறதால நாம துலாம் செவ்வாய்னு எடுத்துக்கலாம். உங்களோட ராசிக்கு யோகாதிபதி தான் செவ்வாய். அவர் இப்ப துலா ராசியில இருந்துகிட்டு எதிரிகளோட பலத்தை குறைச்சிருவார், உங்களோட பலத்தை உயர்த்தி காட்டுவார். வேலையில உங்களுக்கு எதிராக இருந்தவன், தொழில உங்களுக்கு எதிராக இருந்தவன், அரசியல்ல உங்களுக்கு எதிராக இருந்தவன், இது மாதிரி சத்துருக்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய பலத்தை செவ்வாய் அப்படிங்கிறவரு கொடுத்துட்றாரு. அது மாதிரி சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாச தொடக்கத்துல தனஸ்தானத்துல இருக்கார். 4க்கும் 11க்கும் அதிபதி தனஸ்தானத்துல இருக்கார். அப்படிங்கும் போது காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே வசூல் பண்ண வைப்பார். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த மாசம் 10ஆம் தேதி சுக்கிரன் நீசம் அடைய போறாரு. 4க்கும் 11க்கும் அதிபதி நீசம் அப்படிங்கும் போது தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால அம்மாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அது மாதிரி 2ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறவர் இருக்காரு. அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. யாரோ ஒருத்தர் உதவிக்கு உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா பணம் ஒரு அவசியத்துக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா கையில இருந்தா கொடுத்துடணும். இல்ல நான் நாளைக்கு வந்துரும் தரேன், நாளான்னைக்கு வந்துரும் தரேன், இன்னொருத்தர்கிட்ட வாங்கி தரேன், இந்த மாதிரி வேலை ஜாமீன் ஜவாப்தாரி போட்டுக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காது. குடும்பமான வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. இதை ஒன்ன மட்டும் நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாசம் உங்களுக்கு அதீத நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மிக அற்புதமான ஒரு மாசமா ரொம்ப நாளைக்கு பிறகு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.